கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் யாழில் கலந்துரையாடல். உலக பெருமஞ்சத்தில் எழுந்தருளிய இனுவை கந்தன் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவது சாத்தியமற்றது. திருமண நிகழ்வில் ஒன்றிணைந்த அரசியல் முக்கிய புள்ளிகள், தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம். மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் இன்று முதல் தீவிரம். நல்லூர் ஆலயத்துக்குள் உலக கிண்ணத்தை கொண்டு சென்றவர்களின் நடவடிக்கையினால் குழப்ப நிலை. தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்க தயார் டக்ளஸ் தேவானந்தா பச்சை கொடி. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம். மாபெரும் துரோகத்தை செய்யாதே, தமிழ் அரசியல்வாதிகளிடம் ஆர் திருமுருகன் வேண்டுகோள். தமிழர் தாயக கடற்பரப்பில் நிகழும் ஆக்கிரமிப்பின் மூலம் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் ஆகியோர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. நேற்று காலை 10:30 மணி முதல் மாலை 1:30 மணி வரையில் யாழ்ப்பாணம் டில்கோ விடுதியில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கடற்தொழிலாளர்களின் அவசிய பிரச்சினைகள் ஆராயப்பட்டதுடன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்பாட்டு பொறிமுறைகள் குறித்து பரந்துபட்ட அளவில் கடற்தொழிலாளர் அமைப்புகளை ஒன்றிணைத்து செயற்படுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தமிழின பரம்பலை சிதைக்கும் கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக அனைவரும் இன்று வவுனியாவில் அணிதிரள வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அழைப்பு விடுத்தார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த அழைப்பினை விடுத்தார். அழிக்காதே வலிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, மாற்றாதே மாற்றாதே, மாற்றாதே மாற்றாதே, மாற்றாதே மாற்றாதே, வேண்டும் வேண்டும் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடாத்துவது சாத்தியமற்றது. இருப்பினும் தேர்தலை நடாத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசியல் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வினை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடாத்துவது சாத்தியமற்றது. டிட்பாபியல் தாக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார். தூய்மையான அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தற்போது நாளுக்கு நாள் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டு வருகிறார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் பாதுக தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குழுவுக்கும் அனுரகுமாரவின் குழுவுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டை ஆட்சி செய்து வரும் அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள் எனவும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறும் தெரிவித்தே இந்த அரசு
ஆட்சிக்கு வந்தது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் மக்கள் உணரும் வகையில் எதனையும் செய்யவில்லை. அதே நேரம் அரசில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டு வருகிறார்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரின் வங்கி கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து 1 மில்லியனுக்கும் அதிகமான பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் முடியுமானால் அவர் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். ஊழல் மோசடி தொடர்பில் இவர்களுக்கும் ராஜபக்ச குழுக்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறதா என கேட்கின்றோம். சுங்கத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி வரை பாரிய அளவில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அரசு அனைத்து விடயங்களையும் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ளும் நடவடிக்கையை கையாண்டு வருகிறது. இந்த நிலை தற்போது டிட்வா அனர்த்தத்தில் உள்ள வீடுகளை இழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலையை ஜனாதிபதி கையளித்திருந்தார். ஆனால் அந்த காசோலைகளை பெற்றவர்கள் வங்கியில் கொடுத்த போது அந்த வங்கி கணக்குகளில் பணமில்லை என தெரிவித்து அந்த காசோலைகள் மீள பெறப்பட்டுள்ளன. இவ்வாறு 17 காசோலைகள் மீள திருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அனுராதபுரம் பிரதேச செயலாளர் இதனை நியாயப்படுத்தும் வகையில் காசோலை வழங்கப்பட்டவர்களின் காணியின் உண்மையான உரிமையாளர்கள் அவர்களா மற்றும் இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. அதனால் காசோலைகள் வங்கியில் இட வேண்டாம் என நாங்கள் தெரிவித்தோம் என தெரிவித்துள்ளார். ஆனால் பிரதேச செயலாளரின் கூற்றின் பிரகாரம் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருப்பது அவர்களின் காணிகளின் உரித்து தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தம் செய்து கொள்ளாத காசோலை. அப்படியானால் ஜனாதிபதி அதிகாரபூர்வமற்ற காசோலைகளையே வழங்கியிருக்கிறார். அனுபவம் இல்லாமல் இதற்கு காரணம் அனுகுமார் திசாநாயக்கவுக்கு முடியாது என நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போதே தெரிவித்தோம். அது தற்போது உண்மையாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றிரவு நடைபெற்றுள்ள நிலையில் அது அடுத்த கட்ட அரசியல் செயற்பாட்டுக்கான ஆரம்பம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக முருகல் நிலையில் உள்ள ரணில் சஜித் சுமூகமான கலந்துரையாடலின் போது பல சாதகமான நிலைப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிளியந்தலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியவின் மகனின் திருமண நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. திருமண நிகழ்வுக்கு சென்ற சஜித் ரணில் விக்ரமசிங்க அமர்ந்திருந்த மேசைக்கு செல்வதற்கு முன்னர் மனுச நாணயக்கார மற்றும் சகல ரத்நாயக்க உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் குழு அமர்ந்திருந்த மேசைக்கு சென்றுள்ளார். இதை கண்ட ரணில் விக்ரமசிங்க தனது இருக்கையிலிருந்து எழுந்து சயித் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அமர்ந்திருந்த மேசைக்கு சென்றுள்ளார். உங்கள் நண்பர்களுடன் பேசிவிட்டு அந்த மேசைக்கு வாருங்கள் என ரணில் சஜித்தை அணுகி நகைச்சுவையாக அடுத்த கட்ட அரசியலை ஆரம்பித்துள்ளார். இந்த நிலையில் சக நண்பர்களிடம் ஆலோசனைக்கு அமைய ரணிலிடம் சென்ற சயித் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜித் அபேபத்ன, முன்னாள் அமைச்சர் வைத்திய ராஜித சேனாரத்ன, மனோ கணேசன், திகாம்பரம், சாமர சம்பத் உள்ளிட்டவர்கள் அந்த மேசையில் இருந்தனர். சைத்துக்கு வரவேற்பு கொடுத்த ரணில் தரப்பு ஆசனம் ஒன்றை வழங்கி ரணிலுடன் கலந்துரையாடலுக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தனர். இதன்போது ரணிலும் சைத்தும் சுமார் 1 மணி நேரம் விவாதித்துக் கொண்டனர். அதே நேரத்தில் குழுவின் மற்ற உறுப்பினர்களும் தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சில பிரச்சனைகளை எழுப்பி விவாதத்தில் இணைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சமகால அரசாங்கத்துக்கு எதிரான பலமான எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை அமைக்கும் முனைப்புகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான நிலையில் ரணில் சஜித் சுமூகமான சந்திப்பு தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம் இன்று காலை முதல் தீவிரப்படுத்தப்படுவதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேலும் கடுமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றிலிருந்து ஆரம்பமாகும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் கீழ் மருத்துவமனைகளில் கிடைக்காத மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வெளியிலிருந்து கொள்வனவு செய்யுமாறு நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்து சீட்டு வழங்குவது நிறுத்தப்படும். மருத்துவமனையில் செய்ய முடியாத ஆய்வுக்கூட பரிசோதனைகளை வெளியில் செய்ய நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்து சீட்டு வழங்குவதும் இடைநிறுத்தப்படும். அரசியல் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளில் தன்னார்வமாக பங்கேற்பது நிறுத்தப்படும். அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் போதிய எண்ணிக்கை இல்லாமல் திறக்கப்படும் புதிய மருத்துவமனை வார்டுகள் மற்றும் பிரிவுகளுக்கு மருத்துவர்களை நியமிப்பது இடைநிறுத்தப்படும். நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் தனி உரிமையை உறுதி செய்ய தேவையான வசதிகள் மற்றும் துணை பணியாளர்கள் இல்லாத நிலையில் நோயாளிகளை பரிசோதிப்பதை தவிர்ப்பது. மேலும் நிபுணர் மருத்துவர்கள் தங்களது நியமிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் மட்டுமே நிபுணர் சேவைகளை வழங்குவதோடு நிபுணர் மருத்துவர்கள் இல்லாத பிற மருத்துவமனைகளில் சேவைகளை வழங்குவதற்கு செல்லாமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த 26ஆம் தேதி முழு மருத்துவமனை அமைப்பையும் உள்ளடக்கும் வகையில் இந்த தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்தது.
அன்று கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தங்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வை முன்வைத்து அறிவிக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர அவகாசம் வழங்க முடிவு செய்தது. எனினும் அந்த கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சர் திருப்திகரமான தீர்வுகளை வழங்க தவறியதாக சங்கம் குற்றம் சாட்டியது. இதன் காரணமாக இன்று முதல் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி தொடர்ச்சியாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்பாக கடந்த 31ஆம் தேதி நடைபெற்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக சபையின் அவசர கூட்டத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் இடையறாது தொடர்ந்து முன்னெடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நாடுகள் இணைந்து நடாத்தும் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான வெற்றி கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வாகன பேரணியாக எடுத்து வரப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கும் குறித்த வெற்றி கிண்ணம் எடுத்துச் செல்லப்பட்டது. இதன்போது வெற்றி கிண்ணத்தை எடுத்து சென்ற குழுவில் சிலர் பாதணிகளுடன் ஆலய வளாகத்துக்குள் சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தினரால் பாதணிகளை அகற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதே நேரம் ஆலய வளாகத்துக்குள் வைத்து புகைப்படங்கள் எடுக்க முயன்ற போது ஆலய நிர்வாகத்தினரால் அதற்கு அனுமதியில்லை என வலியுறுத்தப்பட்டது. ஆலயத்துக்குள் இவ்வாறு புகைப்படங்கள் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருந்த போதிலும் உள்ளே சென்ற புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட நிலையில் ஆலய நிர்வாகத்தினர் இவ்வாறு வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி கிண்ணம் வெளியில் எடுத்து செல்லப்பட்டு பின்னர் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களை சிறையில் அடைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட முடியாது என ஸ்ரீலங்கா புதிய முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தம்மையும் தமது தாயாரையும் தந்தையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து அச்சுறுத்த முயற்சிப்பதாக தெரிவித்தார். அவ்வாறு அச்சுறுத்தல்கள் மேற்கொள்வதால் தாம் அஞ்சப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் தள்ளி நிலக்கரி கொள்வனவு மோசடியை மூடி மறைக்க நினைத்தால் அது நடக்காது என தெரிவித்தார். தங்களை சிறையில் தள்ளி 323 கொள்கலன்களை ரகசியமாக கொண்டுவரப்பட்ட விவகாரத்தை மூடி மறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என தெரிவித்துள்ளார். தங்களை சிறையில் தள்ளி 2 போதைப் பொருள் கொள்கலன்கள் கடத்தப்பட்ட விவகாரம் குறித்த விசாரணைகளை மூடி மறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என தெரிவித்துள்ளார். புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளை மீள வழங்குமாறு நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கூறியுள்ளார். ஏற்கனவே வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கரங்களால் வழங்கப்பட்ட காசோலைகள் இவ்வாறு வங்கியில் பணமின்றி திரும்பியுள்ளதாகவும் இது வெட்கக்கேடு என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து அல்லது சிறையில் தள்ளி மக்கள் கவனத்தை திசை திருப்ப நினைத்தால் அது நடைபெறாது என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 1994ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்திருக்கிறேன். கடந்த பொது தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளேன். அதை நான் ஒரு சறுக்கலாகவே கருதுகிறேன், தோல்வியாக அல்ல. வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தனது அண்மைய கைது குறித்து கருத்து தெரிவித்த அவர், என் கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பவில்லை. எனினும் நீதி வெல்லும், உண்மை விரைவில் வெளிவரும் என நம்புகின்றேன் என்றார். சக தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையே நேச முரண்பாடே உள்ளது, பகைமை இல்லை. எனினும் சில தமிழ் கட்சிகள் என் மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றது என டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதியில்லை என குறிப்பிட்ட அவர், எனினும் அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடாத்துவது நல்லது என்றார். மேலும் எனது கட்சியை மேலும் செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எனது பிரதான நோக்கம் என டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 8வது நாளாக தொடர்கிறது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள பலரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் உடல்நிலை நலிவடைந்த நிலையில் அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவருடன் சேர்த்து 6 பேர் இதுவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை எவ்வித நிபந்தனைகளையும் இன்றி ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டம் நடைபெறுகிறது.
இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் வேறு வடிவம் எடுத்திருந்தாலும் விடுவின் பாதை என்னவென்று தெரியவில்லை. 11 வருடங்கள் சிறையில் துன்பப்பட்டு கடைசி வரை கஷ்டப்பட்டு தமது உயிரை துச்சமாக மதித்து போராடி வெறும் கையுடன் தான் இந்த மண்ணை விட்டு போயுள்ளார்கள். எனவே எல்லோரும் அவர்களுக்கு செய்யும் அர்ப்பணம் ஒன்றுபட்டு உழைப்பது ஒரு நிம்மதியான வாழ்வை இழந்த ஈழத்தமிழர்களுக்கு சேர்த்து கொடுப்பதுதான் என ஆறு திருமுருகன் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் ஒரு கவிஞன் எழுதினான், கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுளே, ஈழத்தமிழர்களின் கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டாயா என்று. ஈழத்தமிழர்களின் கண்ணீர் இன்னமும் நிறுத்தப்படவில்லை. அது இன்னமும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. கணவனை இழந்தவர்களாக, பெற்ற பிள்ளைகளை இழந்தவர்களாக, உயிரோடு இருக்கிறார்களா என்று தெரியாதவர்களாக, பொட்டை வைக்கலாமா அல்லது அழிக்கலாமா, எங்கேயோ இருந்து எனது கணவர் வருவார் என ஏங்கி அழுது கொண்டிருக்கும் தாய்மாரும், வீடுகளில் படங்களை நிரப்பி வைத்த சகோதரர்களை நினைவு கூறுகின்றவர்களும், விளக்கேற்றி அழுகின்றவர்களும் என ஈழத்தமிழர்களின் துயரம் தொடர்கதையாகத்தான் உள்ளது. இவ்வளவு அழிவிற்கு பின்னரும் நாம் ஒன்றுபடாவிட்டால் இந்த மண்ணுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் செய்கின்ற மாபெரும் துரோகமாகும் என செஞ்சொற்செல்வன் ஆறு திருமுருகன் தெரிவித்துள்ளார்.